புதன்கிழமை பெண்களை பயான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். பயான்ல சொன்னாங்க, அதிகமாக பெண்கள் தான் நரகத்தில் இருக்கிறத கண்டேன்டா. புகாரியில பதிவாகுது. மிஅராஜி போன்ற நேரம் நரகத்தில் வரப்போகிறவர்களின் மாதிரி உருவங்கள் எனக்கு காட்டப்பட்டுச்சு. நான் பார்த்தேன், இந்த உம்மத்தில் உள்ள பெண்கள் நிறைய நரகத்தில் இருந்தாங்க. பெண்கள் துடித்துக் கொண்டு எழுப்பினாங்க. உலகத்திலேயும் படாத பாடுபட்டு வாழ்ந்துட்டு அங்கேயும் எங்களுக்கு நரகமாயா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போக 2 காரணம். முதலாவது காரணம், கணவனுக்கு முன்னால நன்றி கெட்ட பேச்சு பேசுறது. கணவனோட வாழ்ந்துட்டு கொஞ்சம் கோபம் போகும்போது வாழ்க்கையில நலவே செய்யல என்று அவன் மனதை உடைக்கிறீங்களே, இதற்கு கிடைக்கிற பரிசு நரகம் என்றாங்க. தக்ஃபுர்னல் அஷீர், 2வது செய்கிற பாவம், கொஞ்சம் கோபம் போன உடனே சாபமிடுகிறீர்கள், லானத்து செய்றீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி பெண்ணிடமே கேட்கிறா, எங்களாலேயும் இப்படி தவறுகள் நடந்துச்சு யா ரசூலல்லாஹ், தப்பிக்க வழி சொல்லித்தாங்க என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா கொடுங்க, ஒரு ஈச்சம்பழ கீத்தாலும் பரவாயில்லைன்றாங்க. நரகத்தில் இருந்து தப்ப வழி உள்ளவைகளை கொடுங்க. தஸத்தக்ன வலவு பிஇத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, நீங்க ஈச்சம்பழ கீத்த கொடுத்தாவது நரக நெருப்பில் இருந்து தப்பிக்கோங்க என்று சொன்னாங்க பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்னத்தை கொடுத்திருக்கோம்? ஒரு காணி துண்டை ஒரு மதரசாவுக்கு கொடுத்தா என்ன ஆக போகுது? நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற வழி. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, யாருக்கு நிறைய பாவங்கள் செஞ்சிட்டேனப்பா அல்லாஹ் பிடிச்சிடுவானோன்னு பயம் இருக்குதோ, நீங்க அதிகமா சதகா கொடுங்க. எந்த சதகா கூட கொடுக்கணும்னு கேட்கப்பட்டுச்சு, அதிகமாக மக்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்கடா. சக்கியுல் மா, தண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்க. இமாம் குர்துபி மிக ஆச்சரியமான ஆதாரம் எடுக்கிறாங்க. சொல்றாங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு பாவம் செய்த மனிதன் தாகித்துக் கொண்டு வந்த நாய்க்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை அள்ளி கொடுத்தான், அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கம் அனுப்பியதாக புகாரியில் ஹதீஸ் இருக்கு. மிக கேவலமான ஒரு படைப்பு நாய், பட்டாலே 7 முறை கழுவணும். அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவர் மன்னிக்கப்படுகிறார் என்றால் அவர் கேட்கிறார், முஃமினுக்கு தண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுட கலாம ஓதக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிற இந்த மதரசாக்களுக்கு நீரும் இடமும் பணமும் கொடுத்தா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சொத்துக்களை சேமித்து வையுங்கள், முற்பணமாக அனுப்பி வையுங்கள், ஆகிராவுக்கு வக்ஃபின் ஊடாக அனுப்புங்கள். காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச் சிறந்த ஒரு போர் வீரர், அல்லாஹ்வுடைய வாளென்று அழைக்கப்பட்டவர். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போய்த்து வார நேரம் உம்மா மௌத்தாய் போய்த்திருந்தார். வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உம்மவோட நான் ரொம்ப இரக்கம், அவ மௌத்தாகிற நேரம் நான் இருக்க இல்ல, அவக்கு ஏதாவது நலவு செய்யணும்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மோட பேர்ல ஏதாவது சதகா செஞ்சிருங்க. எனக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை சதகா செய்யட்டுமா? சதகா செய்யுங்கன்னாங்க. வாள்களையும் கிரீட கவசங்களையும் ஹஜ்ரத் காலித் இப்னுல் வலீத் உம்மோட பேர்ல சதகாவாக கொடுக்கிறாங்க. அழியாத சொத்துகள், அழியாத சொத்துகள், பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய தீன் உயிர்ப்பிக்கப்படுகிற இடங்களுக்கு, ஃபர்லுகளும் சுன்னத்துகளும் ஹயாத்தாக்கப்படுகிற இடங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை செலவு செய்யுங்கள். மறுமையில பாப்பீங்க.